வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைக்கும் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி குறித்து நம்ம பேச போறோம். ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி திரு பாலமுருகன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழ்நாடுடைய இந்த பொருளாதார வளர்ச்சி மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே க்ரோத்தில் இருக்குது தமிழ்நாடு. நம்ம அந்த கம்பேரிசன் எதுக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னா, மற்ற ஸ்டேட்ஸோட வைக்கிறத பார்க்க முடியுது. பிற மாநிலங்கள், வட மாநிலங்கள் இவங்கள்ட்ட கம்பேர் பண்ணும்போது நம்ம க்ரோத் நல்லா இருக்குது. ஆனால் டெவலப்டு கண்ட்ரிஸோட தான் இனிமேல் நம்மளுடைய தமிழ்நாட்டை நம்ம கம்பேர் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முதலமைச்சருமே பல இடங்களில் சொல்லியிருக்காரு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப உண்மைங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் நல்லா படிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த நல்லா படிக்கிற பசங்க வேறு வேறு பள்ளிக்கூடத்தில் வேறு மாதிரி இருக்கிறாங்க. இப்போ இந்த ட்ரைனிங் கொடுக்குறதெல்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது டாப் ரேங்க் வாங்குகிற பசங்களெல்லாம் கொஞ்சம் செலக்ட் பண்ணி டீச்சர்ஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் செலவு பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரே மாதிரியான டீச்சிங் இருந்துச்சுன்னா சில பசங்க அதை சீக்கிரம் கற்றுக்குவானுங்க. அவங்க நேரம் அதுக்கப்புறம் சும்மா உட்காந்துக்கிட்டு எதையாவது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயம் அதே வகுப்பில் இருக்கிற ஒரு சில கொஞ்சம் புரிஞ்சுக்க தாமதமாகிற மாணவர்கள் பாதியோட நிறுத்திட்டு அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு நல்ல ஆசிரியர்னா என்ன பண்ணணும்? எந்தெந்த மாணவன் எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அந்தந்த வேகத்தில் அந்தந்த மாணவனுக்கு அவ்வளோ கற்றுக் கொடுக்கணும். அப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி செய்யணும். நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் நிறைய வேலை கொடுக்கலாம். கொஞ்சம் படிக்கிறதுக்கு சிரமப்படுற மாணவங்களுக்கு கொஞ்சம் இவங்க சிரமம் எடுத்துக்கிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்குன்னா எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரியான திட்டம் வச்சுக்கிட்டு ஒரே மாதிரி, நான் சொல்கிறது புரியுதுங்களா, எவ்ரிதிங் ஒன், ஒரே நாடு ஒரே திட்டம் அப்படின்னு வச்சு நம்ம எல்லாத்தையும் கொண்டு வர்றோம் அப்படின்னம்னா இது ஒரு டிஃப்ரென்சியேஷனே இல்லாமல் போயிடுது. டிஃப்ரென்சியேஷன் வேணும். ஏன் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷத்தில் படிச்சுட்டு போகிற ஒரு குழந்தைகிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னா அது 10 நிமிஷத்தில் படிச்சுட்டு அடுத்த 50 நிமிஷம் அங்கே உட்காந்துக்கிட்டு எதையாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த குழந்தைய நம்ம என்கேஜ் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வேலைங்களை கொடுக்கணும். இப்போ தமிழ்நாடு நல்லா வளருது. நீங்கள் இந்த வளர்கிற தமிழ்நாடு வளர்ச்சியை குறைக்க வச்சு கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்கிற மாநிலங்கள்லாம் வரட்டும், அது வரல நீங்கள் சும்மா உட்காந்துருங்க அப்படின்னா நம்ம எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்ணி எல்லா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியும் உருவாக்கி நம்ம சும்மா உட்காந்துருக்க முடியாது. ஒன்று இல்லைன்னா நம்ம எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் இதனுடைய பலன் நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு வேதனை வரதான் செய்யும். எல்லாரை விட நான் நல்லா கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு இன்சென்டிவ் கொடுங்க, அப்போ தானே நான் இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை செய்ய முடியும். அப்போது இதை நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் ஆரம்பத்துலேருந்து நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கு. நாங்கள் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பொருளாதாரத்தில், எங்களை ஊக்குவிக்கிறதுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வாங்க. இப்போ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஒரு இந்திய அளவில் 50% வர்றதுக்கு நம்ம 2030க்குள்ளே செய்யணும்னு இந்தியா முழுக்க ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. நம்ம ஏற்கனவே 50% தாண்டிட்டோம். அப்போது அந்த திட்டத்துக்காக அவங்க ஒதுக்கீடு பண்ணுற பணத்தை நமக்கு வேறு எதுக்காவது கொடுத்தாங்கன்னா அந்த பணத்தை நம்ம வேறு எந்த துறையில் தமிழ்நாடு இன்னும் கொஞ்சம் முன்னேறினா நல்லா இருக்கும்னு தோணுதோ அந்த துறையில் நம்ம அதை செலவு பண்ண முடியும் இல்லையா? ஸோ இப்படி பார்க்கும்பொழுது ஒரே திட்டம் எல்லா மாநிலங்களுக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கும்போது 2 தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று, நம்முடைய வளர்ச்சியோடைய உண்மையான பரிமாணம் நமக்கு தெரியாமல் போயிடும். நம்ம வளர்ச்சி குறைவாக இருக்கிற மாநிலங்களோட கம்பேர் பண்ணி நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு இடையில ஒரு சோம்பேறித்தனம் வர ஆரம்பிச்சிடும். இது ஒட்டுமொத்த நாட்டோட வளர்ச்சியை பாதிக்கும். 2வது, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், நமக்கு தேவையான எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வரும்பொழுது நம்ம வேலை செய்கிறதோடைய அந்த ஒரு டிப்ரெஷன் வந்துடும், நமக்கு மோட்டிவேஷன் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளை வளர்ந்த உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளோட ஒப்பிட்டு அந்த நாடுகளில் இருக்கிற மாதிரி ஒரு சமூக நிலையை உருவாக்குறதுக்கு தேவையான ஒரு கட்டமைப்பை மாநில அரசாங்கம் உருவாக்குது. அப்படிங்கும்பொழுது ஒன்றிய அரசாங்கம் அதுக்கு தேவையான எல்லா ஒத்துழைப்புகளையும் டிஃபரன்ஷியேட் பண்ணியாவது கொடுத்தாகணும். நான் எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுப்பேன், ஏன்னா நான் அன்பயாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. யார் நல்லா வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அதிக வேலையை கொடுக்கணும், அது பலன் அதிகமாக வாங்கிக்கணும். ஸோ அதனால் நம்முடைய இது ஒரு சரியான காலகட்டம் நமக்கு வந்துருச்சு. தமிழ்நாடு இனிமேல் மற்ற மாநிலங்களோட தங்களை ஒப்பிட்டு நாங்கள் டெக்ஸ்டைலில் எக்ஸ்போர்ட்டில் டாப்பில் இருக்கோம், எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்டில் டாப்பில் இருக்கோம், லெதர் எக்ஸ்போர்ட்டில் டாப்பில் இருக்கிறோம் அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு அமைதியாக விட்டுறாமல் வியட்நாம் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் எவ்வளோ பண்ணுது, இந்தோனேஷியா டெக்ஸ்டைலில் எக்ஸ்போர்ட் எவ்வளோ பண்ணுது அப்படின்னு, இப்போ பங்களாதேஷ் லெதர் எக்ஸ்போர்ட்டில் எவ்வளோ பண்ணுது இப்படின்னு மற்ற உலக அளவில் டாப்பில் இருக்கிற நாடுகளோட நம்மளை ஒப்பிட்டு வளர்கிறதுக்கான ஊக்கத்தை நம்ம எடுத்துக்கணும். இது இந்த அரசுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. அதனால் இவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே இப்போ நம்ம போடும்போது
இது வந்து வியட்நாமில் எப்படி இருக்குது, சைனாவில் எப்படி இருக்குது, ஐரோப்பாவில் எப்படி இருக்குது அப்படின்னு ஒப்பிட்டு தான் நம்முடைய திட்டங்கள். ஸோ ஆல்ரெடி டெவலப்டு கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணி தான் ட்ராவல் பண்ணுறாங்க, மூவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி தமிழ்நாடு அப்படி தான் செஞ்சு ஆகணும், செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சரியான பாதையில் போயிட்டு இருக்கிறோம். இப்போது தமிழ்நாடு அரசு வந்து கடன் வாங்கியிருக்கக்கூடிய தன்மை வந்து அதிகரிச்சிருக்கு, அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு பிற கட்சியோ மற்ற ஆட்கள் சொல்கிறத வந்து பார்க்க முடியும். அப்போது ரீபே பண்ண முடியுன்ற அந்த ஸ்ட்ரென்த் வந்து தமிழ்நாடுக்கு இருக்குது அப்படின்றதால தான் இந்த அளவுக்கு கடன் வாங்குறாங்களா? அதை எப்படி எடுத்துக்கிறது மக்களுக்கு புரிகிற மாதிரி? அதாவது ரீபே பண்ணணுங்கிற ஸ்ட்ரென்த்து மட்டும் இல்லைங்க, நம்மளால் நல்லா வளர முடியுது. அப்போது இந்த வளர்ச்சி காலகட்டத்தில் திரும்ப இதே நான் வந்து ஒரு பிஸ்னஸ் எக்ஸாம்பிள் தான் எடுத்து சொல்லுவேன். இதே ஒரு பேக்கரி வைக்கிறீங்க, நல்ல வருமானம் வர ஆரம்பிக்குது, எல்லா பொருளும் சீக்கிரம் விற்றுருது உங்களுக்கு. அப்போ நீங்கள் எனக்கு இது போதும், இதுக்கு மேலே நான் முதலீடு பண்ணோம்னா யார்கிட்டயாவது கடன் வாங்கி தான் முதலீடு பண்ணோம், நான் கடன்லாம் வாங்கக்கூடாது, அதனால் நான் இதே போதும் இந்த வருமானம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த தொழில் நல்லா போயிட்டு இருக்கும்போது வர்ற வருமானம் நம்ம குறைஞ்சி போய்ட்டோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல வியாபாரின்னா அவர் என்ன பண்ணுவார், ரைட்டு நம்ம 100 ரூபாய்க்கு இன்றைக்கி பண்ணு போட்டு விற்றோம்னா 125 ரூபா கிடைக்குது, ஒரு 200 ரூபாய்க்கு விற்றா 250 ரூபா கிடைக்கும், ஆனால் இன்னும் 100 ரூபா நான் என்ன பண்ணுவேன், அப்போ யார்கிட்டயாவது போய் கடன் கேட்குறோம். அந்த கடன் கேட்குறவர் நம்மளால் அந்த கடனை திருப்பி கட்ட முடியுமான்னு செக் பண்ணுவார், இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்கல்ல. நம்ம கடனை வாங்கிட்டு ஏமாத்திடுறோம்னா கொடுக்க மாட்டாங்க. அப்போது நம்முடைய சொத்து எவ்வளவு, நம்முடைய கடையோட மதிப்பு எவ்வளவு எல்லாம் கணக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்தால் திருப்பி கட்ட முடியுமா அப்படின்னு பார்த்து தான் கடன் கொடுக்குறாங்க. யாரும் வந்து தமிழ்நாடு கேட்குதுங்கிறதுனால எல்லாத்தையும் வாரி கொடுத்துடல. இது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, அந்த பணத்தை வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ 100 ரூபா வருமானம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கடை 200 ரூபா வருமானம் பண்ணுறதுக்கு கடன் வாங்குற மாதிரி நம்ம அடிப்படை கட்டமைப்புகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 21 இந்த அரசாங்கம் வந்த அப்புறம் கடன் வாங்க ஆரம்பித்தாங்க தான் நிறையா. ஆனால் அதனுடைய விளைவு இப்போ தெரியுது இல்லைங்களா? போன ஆண்டு 11% மேலே வளர்ச்சி, இந்த ஆண்டு ஏறத்தாழ 11% வளர்ச்சி, இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த வளர்ச்சிக்காகத்தான், இந்த வளர்ச்சிக்கான தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் கடன் வாங்குறது தவறே இல்லைங்க. அந்த கடன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, அந்த கடனை சரியான முறையில் நம்ம செலவு பண்ணணும். மூணாவது, அதை திருப்பி கட்டுறதுக்கான சக்தி நமக்கு இருக்கணும். இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா கடன் வாங்கக்கூடாதுன்னா எனக்கு இது தோணும், யார் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு கடன் வாங்கியாவது வளர்ந்துருமோ அப்படின்னு பயப்படுறாங்க இல்லைங்களா? தமிழ்நாடு வளர்ச்சியில் அக்கறை இல்லாதவங்க, இல்லை தமிழ்நாடு வளர்ந்துருமோன்னு யோசிக்கிறவங்க தான் கடன் வாங்குறத ஒரு பெரிய விஷயமா காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஃபைன் சார், இந்த பொருளாதார வளர்ச்சின்றது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு தாக்கம் வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் முதல்வன் திட்டம், இந்த மாதிரி பல திட்டங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வேலை வாய்ப்பையும் உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த தமிழ்நாடு அரசு. அது போக இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கா சார்? அது இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா? இது கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் நான் அப்சர்வ் பண்ண வரலையும் இந்த எம்ப்ளாய்மெண்ட்டு எல்லாருக்கும் தேவையான அளவு அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வேலை இங்கே அதிகமாக கிடைக்குதான்னு தெரியல. அதாவது நல்லா படிச்சிடுறாங்க, படிச்சுட்டு அவங்க அந்த படிப்புக்கேற்ற வேலை வர்ற வரலையும் வேறு ஏதாவது வேலை செய்கிறாங்க. சமீபத்தில் கூட டாக்டர்ஸ் எல்லாம் கிக் எக்கானமியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, சொமாட்டோ ஸ்விக்கிலாம் ஓட்டுறாங்கன்னு ஒரு இது வந்தது. அதுக்காக டாக்டர் படிக்கணுமான்னு கேட்டாங்க. இதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுடைய வாதம். ஆனால் அந்த சூழ்நிலை மாறும்பொழுது அவங்களுடைய டாக்டர் தொழிலுக்கு போவாங்க, நிறையா தான் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ படிப்பு என்றைக்குமே வீணாக போகிறதில்ல. அந்த படிப்புக்கு ஏற்ற அவங்களோட உழைப்பை பயன்படுத்திக்கிற ஏற்ற மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த பொருளாதார வளர்ச்சி ரொம்ப கண்டிப்பாக தேவை. ஏன்னா பொருளாதாரம் வளர்ந்தால் தான் அவங்கவுங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி தொழிலை நம்ம உருவாக்கி கொடுக்க முடியும். பொருளாதார வளர்ச்சி இல்லைன்னா என்ன ஆகுங்க, நம்ம திரும்ப பழைய காலத்துக்கு போக முடியாதுங்க. அதாவது வேளாண்மையே போதும், நிலத்தில் நான் வருமானம் செஞ்சு ஒரு ஏக்கருக்கு 10 லட்ச ரூபா சம்பாதிச்சேன் அப்படின்லாம் யாராவது சொல்லும்போது கேட்கறதுக்கு வேணால் ரொம்ப ஃபேன்சியாக இருக்குங்க. ஆனால் எல்லாராலையும் அதை செய்ய முடியாது. இது வந்து 1-2 எங்கேயோ ஒரு அனெக்டோட்டல்னு சொல்லுவோம். நம்ம அனெக்டோட்டல் எக்ஸாம்பிள்லாம் எடுத்துக்கூடாதுங்க. யாரோ ஒரு விவசாயி ஒரு ஏக்கருக்கு 5 லட்சம் சம்பாதிச்சிட்டாருங்கிறதுனால நம்மளும் வேலையெல்லாம் விட்டு விவசாயத்துக்கு போய் 10 ஏக்கர் இடத்த வாங்கி நம்ம 50 லட்சம் சம்பாதிக்கலாம்னு பண்ண முடியாது. அது வந்து ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா எக்கனாமிக் க்ரோத் இருந்தால் தான் அந்த எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்டு குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில், நல்ல விஷயம். ஆனால் அதாவது படிப்புக்கேற்ற வேலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இல்லை இப்போ தமிழ்நாட்டில். அது வேணும்னா பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக வேணும். இந்த பொருளாதார வளர்ச்சி எம்ப்ளாய்மெண்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்ததுங்க. வளர்ச்சி வரும்போது
உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாகிட்டே போகும். நிறைய பேர் வேலை செய்யும் பொழுது பொருளாதாரம் வளரதான் செய்யும். அப்போ இது ரெண்டும் சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் யங்ஸ்டர்ஸுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏன் முக்கியம் அப்படிங்கிறத தெரியப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. அது ஒன்று. ஏன்னா இப்போ நான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் ஏதோ ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது எல்லாமே இங்கே வந்து மோசமாக இருக்குது, எல்லாத்தையும் நம்ம மாற்றுவோம், என்ன மோசமாக இருக்குது, என்ன மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லாமல் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். உழைப்பு, பொருளாதாரத்தை அதிகப்படுத்தணும். இந்த இதில் கொஞ்சோண்டு ஒரு நேரம் எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்து வர்ற தலைமுறைக்குமே உழைப்புங்கிறது ஏன் முக்கியம், 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், நீங்களோ உங்களுடைய குழந்தைகளோ இன்னும் 20-30 ஆண்டுகள் கழிச்சு எப்படி இருப்பாங்க, அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத செய்ய வேண்டியது வந்து மொத்த சமூகத்துக்கும் நமக்கு அதுக்கான ஒரு கடமை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து எக்கனாமிக் க்ரோத் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உழைக்கிறோம் அப்படின்னோம்னா இப்போ ஒரு 9 மணி நேரம் உழைச்சிக்கிட்டு 1 மணி நேரத்தை அடுத்த தலைமுறைக்கு உழைப்புடைய அருமையை எடுத்து சொல்லி அவங்களையும் இந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளார எக்கனாமிக் க்ரோத்துக்குள்ளார கொண்டு வந்து கான்ட்ரிபியூஷன் அதிகப்படுத்த ஆரம்பித்தா அவங்களுக்கு வேலை நிறையா இருக்கும் இல்லைங்களா? இதை யார் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எல்லாரும் செய்யணுங்க. நம்ம மொத்த சமூகமாக நமக்கு ஒட்டுமொத்த சமூகத்துக்கு இந்த பொறுப்பு இருக்குது. அரசாங்கம் அதை உணர்ந்துருக்கு. அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க, இளைஞர்களையும் மாணவர்களுக்கும் அவங்களுடைய உழைப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளும் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு. அதாவது தென் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட பிரச்சனைகள்லாம் வந்தப்போ, சாதி அடிப்படையில் கலவரங்கள்லாம் வந்தப்பெல்லாம் அதை பற்றி ஸ்டடி பண்ணும்போது நாங்கள் இந்த பொருளாதாரத்தை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நண்பர்களுக்கு இடையில் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய தொழிற்சாலைகள் திறக்கிற இடங்கள் எல்லாமே, இது வந்து நான் டேட்டாவை வச்சு சொல்கிறேன், எங்கெல்லாம் தொழிற்சாலைகள் வருதோ அங்கெல்லாம் சாதி கலவரங்கள் குறையுது. இது வந்து டைரக்ட் கோரிலேஷனுங்க. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஃபேக்ட்ரிக்கு போகிறீங்க, வேலை செய்கிறீங்க, சாயந்தரம் வரும்போது உங்களுக்கு வருமானமும் வருது, இப்போ போய் சண்டை போடுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அப்போது இதை கணக்கில் வச்சுக்கிட்டு தான் இப்போ நாங்குநேரி பொருளாதார மன்றம் கொண்டு வர்றாங்க. தூத்துக்குடி அடிப்படையாக வச்சு அந்த பக்கத்தை வளர்க்குறாங்க, திருச்சி அடிப்படையாக வச்சு அங்கே வளர்க்குறாங்க, ஹொசூர் அடிப்படையாக வச்சு அங்கே சுற்றி தொழிற்சாலைகள் வருது. ஸோ தமிழ்நாட்டில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து 40,000 தொழிற்சாலைகள் இருக்குங்க. இந்தியாவிலே அதிகமாக தொழிற்சாலைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ரெண்டாவது எதுன்னு தெரியுங்களா? 31,000 இருக்கிற குஜராத்து. 9,000 25%. அதாவது தமிழ்நாட்டுக்கு அடுத்து வர்ற மாநிலத்தை விட 25% அதிகமான தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. 25 லட்சம் பேர் தொழிற்சாலை சார்ந்த வேலைகளில் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். நம்ம ஏற்கனவே தொழிற்சாலை சார்ந்த நகரமயமாக்கல் சார்ந்த ஒரு சமூகமாக வளர்ந்துட்டோம். அதாவது இண்டஸ்ட்ரியலைஸ்டு அர்பனைஸ்டு சொசைட்டியாக நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இன்னும் நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்களையும் இந்த பொருளாதார வளர்ச்சிக்குள்ளார கொண்டு வந்தால் தேவையில்லாத கலவரங்கள் தமிழ்நாட்டில் குறைய ஆரம்பிக்கும். அது குறைஞ்சதுன்னா சட்டம் ஒழுங்கும் ரொம்ப நல்லா ஆகும் இல்லைங்களா? சட்டம் ஒழுங்கு நல்லா ஆச்சுன்னா அது திரும்ப பொருளாதார வளர்ச்சியில் உதவி செய்யும். ஸோ நீங்கள் சுற்றி எங்கே வந்தாலும் கடைசியில் சமூகமும் பொருளாதாரமும் சட்டம் ஒழுங்கும் ஒன்றுக்குள்ளார ஒன்றும் சேர்ந்தது தாங்க. அதனால தான் நம்ம இந்த நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டிங்களே இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு, இதுதான். அது வெறும் பொருளாதாரம் மட்டும் வளர போகிறதில்ல, தமிழ்நாட்டையே எல்லா வகையிலையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அடுத்த லெவலுக்கு மேலே கொண்டு போக வேண்டிய இது வந்து நம்ம உண்மையிலே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஈவெண்ட். சார், இப்போது நம்ம ரூரல் எக்கனாமியை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு பெருசாக இருக்குது அப்படின்னும் போது இந்த மெயின் சிட்டிஸை மட்டுமே டிஸ்ட்ரிக்ஸை மட்டுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ரூரலுடைய வளர்ச்சியுமே இதில் இன்க்ளூடட் தானே சார்? கிராமங்களுடைய வளர்ச்சியுமே இதில் எல்லாமே சேர்ந்து தானே. இப்போது பொருளாதாரத்தில் 3 செக்டர் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? மேனுஃபேக்சரிங்கு, சர்வீஸ் செக்டரு, வேளாண்மை தான் ஃபஸ்ட்டு பிரைமரி செக்டர்னு சொல்லுவோம். இப்போ இந்த வேளாண்மை கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்குது, தொழிலும் சேவையும் நகரங்களில் அதிகமாக இருக்குது. இப்போ வேளாண்மையில் ஈடுபடுறவங்க எண்ணிக்கை தமிழ்நாட்டில் குறைஞ்சிக்கிட்டு வருது. வேளாண்மை உற்பத்தி அதிகமாகுது, ஈடுபடுறவங்க எண்ணிக்கை குறையுது. ஒரு வளர்கிற நாட்டோடைய இண்டிகேஷனுங்கிறது அதுதான். வேளாண்மையிலேருந்து வருமானம் வரணும், ஒரு 10-15% இருக்கலாம், ஆனால் அதிக மக்கள் அதில் ஈடுபடக்கூடாது. அதுதான் அங்கே நடக்குது. ஸோ தொழில் வளர்ச்சியை கிராமப்புறங்களுக்கும் கொண்டு போனோம் அப்படின்னா இன்னும் பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும். நம்ம $1 trillion வந்து பொருளாதாரம் 2030 வரணும்னா
நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15-18% தொடர்ந்து வளரணுங்க அடுத்த 5 வருஷத்துக்கு. இப்போ நம்ம வளர்ச்சி 11% இருக்குது. ஒரு பக்கம் நம்ம எல்லா மாநிலத்தை விட நல்லா வளர்றோம்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டாலும் நம்ம அடைய வேண்டிய இலக்கு இன்னும் ரொம்ப மேலே இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளரணும். அப்போ கிராமப்புறங்களில் இந்த வளர்ச்சியை அதிகப்படுத்தணும். ஜிடிபி அப்படிங்கிறதோ ஜிஎஸ்டிபிங்கிறது பொருளாதார வளர்ச்சிங்கிறது எல்லா பொருளாதாரத்தையும் சேர்ந்தது தான். ஆனாலும் இன்னும் வந்து ஒரு அன்டாப்டு பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டு கிராமங்கள் இன்னும் பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற கிராமங்கள். இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் அருமையாக போட்டிருக்கிறோம். இன்றைக்கி ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி சென்னைக்கு வர்றதுக்கு ஒரு 4 மணி நேரத்தில் வந்துடலாம் எங்கேருந்து வேணாலும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது 6 மணி நேரம் எடுத்துச்சு. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 8 மணி நேரம் ஆகிட்டு இருந்தது. இப்போ 4 மணி நேரம் நம்ம மனித நேரத்தை மிச்சப்படுத்துகிறோம். நேரமும் குறையுது. எங்கேயோ ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி உற்பத்தி ஆகிற ஒரு பொருள் சென்னை விமான நிலையத்துக்கு வந்து இங்கேருந்து வெளில ஏற்றுமதி பண்ண முடியுது. அப்போது கிராமப்புறங்கள் கட்டமைப்புகளை உருவாக்கிட்டோம். இப்போது முதலீட்டாளர்களை நம்ம பிடிச்சி அவங்கள போய் நீங்கள் வெறும் சென்னையை சுற்றி மட்டும் தொழில் வளர்க்காதீங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளி போங்க, மற்ற மாவட்டங்கள்லேயும் தொழில் தொடங்குங்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் தொழில் தொடங்க வச்சு அவங்களோட பொருளாதாரத்தை வளர்க்கணும். அது வளர்ந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி நல்லா வரும். நல்லா வந்துகிட்டு இருக்குதுங்க. ஏதாவது கடந்த 5 ஆண்டுகளில் நம்முடைய தனிநபர் வருமானம் 2 மடங்கு ஆயிருக்கு. 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் ஆயிருக்கு. 2011 தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் 1,78,000. 2021 தனிநபர் வருமானம் 2,03,000. 10 ஆண்டுகளில் தனிநபர் வருமானம் ஒரு 20,000 தான் ஏறி இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஏறி இருக்கு. அப்போ இந்த வளர்ச்சி கிராமப்புறத்தையும் சேர்த்து தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குதுங்க. கிராமங்களை இந்த கடந்த 5 ஆண்டுகளில் எந்த பொருளாதார திட்டமோ கிராமத்தை புறக்கணித்து போடப்பட்ட திட்டங்கள் இல்லை. இது அதனால தான் முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுவாங்க, நாங்கள் வந்து இன்க்ளூசிவ் growth, இது வந்து எல்லாருக்குமான அரசுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அது எல்லா மக்களுக்கும் மட்டும் கிடையாதுங்க, எல்லா பகுதிகளுக்குமான ஒரு அரசு. கிராமப்புறங்களையும் சேர்த்து கொண்டு வர போகிறோம். அது வேணும் பொருளாதார வளர்ச்சிக்கு. அதனால தான் நான் வந்து தைரியமாக சொல்கிறது, $1 trillion எக்கானமி 2030 ஏன் பாசிபிள் அப்படின்னா, நம்ம இன்னும் வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்குது. அதையும் சேர்த்து கொடுத்தோம்னா இந்த 15-18% வளர்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் வரணும். இப்போ 2026-27 நம்ம 18% வளரணுங்க. அந்த மாதிரி அடுத்த 5 ஆண்டுகள் வளரணும். வளர்ந்தோம்னா 2030 பணக்கார நாடுகளின் பட்டியலில் சேர்த்து நம்மளை வந்து ரேங்க் வைக்கிற அளவு தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் வளர்ந்துடும். ஃபைன் சார். ஸோ இந்த இரட்டை இலக்க எண்களோட பிற மாநிலங்களிலுமே பொருளாதார வளர்ச்சி இருக்குது அப்படின்னும் போது, இப்போ தமிழ்நாட்டிலையும் இரட்டை இலக்கம் அப்படின்னும் போது என்ன ஸ்பெஷல், அதில் என்ன யூனிக்காக என்ன சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்வீங்க சார்? அதாவதுங்க, தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா திராவிட மாடல் தாங்க வித்தியாசம். திராவிட மாடல் என்ன அப்படின்னா, நீங்கள் எக்கனாமிக் growth மட்டும் கிடையாது, அந்த growth-ஐ ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இப்போ மற்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியான சமூக நலத்திட்டங்கள் ரொம்ப குறைவு. இந்த நல்ல சமூக நலத்திட்டங்கள் வரும்பொழுது அந்த பொருளாதார வளர்ச்சி சரியான வரையில் மக்களுக்கு சமூகத்துக்கு போய் சேருது. அப்படிங்கிறது தான் நம்ம டபுள் டிஜிட் growth-ஓடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. தமிழ்நாடு டபுள் டிஜிட் வர்றதுனால வர யூனிக்னஸ்ஸு இந்த மாதிரியான சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே சார். ஸோ இப்போது எக்ஸிட் போல் வந்து நேற்று ரிலீஸ் ஆனதை பார்த்தோம். மோஸ்ட் ஆஃப் த எக்ஸிட் போலுடைய அந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சுருக்காங்க. ஏன் இப்போ நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, திமுகவுடைய மேனிஃபெஸ்டோ மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் அதை அடைஞ்சது. அந்த மேனிஃபெஸ்டோ நிச்சயமாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு அந்த மேனிஃபெஸ்டோ எந்த அளவுக்கு முக்கியமான திட்டங்களை கொண்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய திட்டங்கள் இருக்குதுங்க. அந்த ஒரு 50 சாப்டரில் ஒரு சாப்டர்லேயும் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் பொருளாதாரத்தை சம்மந்தப்பட்டது. இந்த மேனிஃபெஸ்டோவை வெளியிடுறதுக்கு முன்னாடியே முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. ஒரு 14 பாயிண்ட்டுங்க வச்சு இந்த அறிக்கை வெளியிடும் போதே சொன்னாங்க, அந்த ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட்டோடைய ஒரு விரிவாக்கம் தான் இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லி. இந்த தேர்தல் அறிக்கையில் முதல்ல இந்த 8,000 ரூபாய் கொடுக்கறது இருக்கு இல்லைங்களா, அது வந்து 1.32 கோடி குடும்பங்களுக்கு போகுதுன்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் பணம் வந்து பொருளாதாரத்துக்கு வந்து சேரப்போகுது. இது வந்து ஒரு பெரிய மல்டிப்ளையர் எஃபெக்ட்னு சொல்லுவோம் நம்ம. இது வந்து பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய இண்டிகேஷனை கொடுக்கும். இதை இல்லாமல் நிறைய நான் சொன்னேன் இல்லைங்களா, திராவிடியன் என்ஜின் அப்படிங்கிறது டுடேஸ் எக்கனாமிக் growth as well as tomorrow's எக்கனாமிக் growth. மாணவர்களுக்கு
உதவித்தொகையை அதிகப்படுத்துகிறாங்க. காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரலையும் அதிகப்படுத்துகிறாங்க இல்லைங்களா? இது நிச்சயமாக ரொம்ப சீக்கிரமாக அடுத்து 10ஆம் வகுப்பு வரலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு சத்துள்ள ஆரோக்கியமான குழந்தைகளை நம்ம உருவாக்கும் போது அவங்க அடுத்து 10 ஆண்டுகள் கழித்து இந்த எக்கனாமி உள்ளார மார்க்கெட் உள்ளார வரப்போகிறாங்க இல்லைங்களா, படித்து முடிச்சுட்டு. அப்போ அவங்களால எக்கனாமிக்கு ரொம்ப நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஏன்னா ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க. அப்போது காலை உணவு திட்டம் எக்ஸ்டெண்ட் பண்ணதில் ஆரம்பித்து இந்த 8000 ரூபாய் பணம் கொடுக்கறது அறிவிப்பிலேருந்து ஐடி செக்டர் க்ரோத்து, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தான் நாங்கள் இனிமேல் பேஸ் பண்ணி நிறைய கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அனிமேஷன், வீடியோ கேம்ஸு, காமிக்ஸு, எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி, அதுக்கு ஒரு பாலிசி தயார் பண்ணி கொண்டு வர்றோம். ஸோ ஃப்யூச்சர் க்ரோத் எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அந்த திட்டத்தை எல்லாத்தையும் நாங்கள் பாலிசி செய்ய போகிறோம்னு தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா? இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ் இதுதான் அடுத்த 5 ஆண்டுகளை தமிழ்நாடு கைடு பண்ண போகுது. அப்படி கைட் பண்ணும்போது இது எல்லாமே வெரி ஃபியூச்சரிஸ்டிக் அஜெண்டா பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது எதிர்காலத்துக்கு வளர்ச்சிக்கு தேவையான கருத்துக்கள்லாம் இப்பயே இது நமக்கு இந்த வசதியே இல்லை, இது எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டியா அப்படிலாம் என்ன, அதெல்லாம் என்ன பண்ண போகுது இப்போ அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அடுத்த பொருளாதார வளர்ச்சியில் ஐடி செக்டரும் அது ரிலேட்டட் இந்த மாதிரியான எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி மாதிரி செக்டரும் பெரிய கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. அப்போது எக்கனாமிக் க்ரோத்துக்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸும் இதில் எல்லா விஷயங்கள்லையும் இருக்குதுங்க. எம்எஸ்எம்இ இன்னொரு முக்கியமான ஏரியா. 40,000 ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அப்போது பெரிய கம்பெனிங்களுக்கு மட்டும்தான் உதவி செஞ்சு வருமானம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. சின்ன சின்ன குறுதொழில் சிறு தொழில் பண்ணுறவங்க, ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க, அவங்களுக்கான கடன் உதவி தொகையை அதிகமாக கொடுப்போன்னு இருக்காங்க. விவசாயிங்களுக்கு 20 லட்சம் பேருக்கு ஃப்ரீயாக பம்பு செட்டு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி பழைய பம்பு செட்டாக இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக மாற்றுறாங்கும் போது அதில் இன்னொரு பெரிய நல்ல விஷயமும் இருக்குங்க. இப்போ புதுசாக வர்ற பம்பு செட்லாம் எனர்ஜி எஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். அதாவது கரண்ட் கம்மியாக எடுத்துக்கும். அப்போ அந்த பம்பு செட்டை மாற்றுறதுனால அரசாங்கத்துக்கு ஆகிற செலவு அந்த மின்சாரம் சேமிக்கிறதுல கொஞ்சம் காலத்துலேயே திரும்ப வந்துடும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக பார்த்து தான் இந்த தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணியிருக்காங்க. தேர்தல் அறிக்கையோட எல்லா விஷயங்களும் அந்த பொருளாதார வளர்ச்சி அடிப்படையாக வச்சு தான் போட்டிருக்கிறாங்க நிறைய. என்ன காரணம்னா அந்த பொருளாதார வளர்ச்சி தான் நம்ம சமூகத்தை திரும்ப நலத்திட்டங்களை செயல்படுத்தி முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு உதவி செய்ய போகும். ஃபைன் சார், ஒரு அருமையான கான்வோவாக இன்றைக்கி தெரிந்ததுன்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் பற்றி ஒரு ஆழமான புரிதலை உங்களுடைய இந்த கான்வர்சேஷன் மூலமாக எங்களுக்கு கிடைச்சது சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.